ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ். இங்கே வந்து எல்லாரும் என்னன்னா கிறிஸ்மஸ்க்கு வந்து ஒவ்வொரு சர்ச்சையும் ரொம்ப அழகாக கலர் லைட் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கறதுக்காகவே வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. அதே மாதிரி தான் நாங்களும் எங்கள் குட்டீஸை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஏற்கனவே மார்த்தாண்டம் லைட்டிங் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பாருங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அதனால போன வருஷமே மார்த்தாண்டம் பார்த்ததுனால இந்த வருஷம் வந்து 2 சர்ச்சு நாங்கள் விசிட் பண்ணியிருக்கோம். எல்லாமே இந்த குட்டீஸ்க்காக தான். இப்போ வந்து நாங்கள் எங்கே நின்றுருக்கோம்னா பாறசாலையில், அதாவது கேரளாவோட ஸ்டார்டிங்கில் ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சு, அங்கே உள்ள லைட்டிங் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. செம்ம சூப்பராக இருக்கு. நீங்களும் என்ஜாய் பண்ணுறீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மேரி கிறிஸ்மஸ் சொல்லுங்க எல்லாரும். ஓகே, அப்படியே நாங்கள் என்ஜாய் பண்ணுறது உங்களுக்கும் காமிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதுதான் ஓவரால் வியூ. பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதுக்குள்ள போய் தான் பார்க்க போறோம். அங்க ஒண்ணு தெரியுதுல, அதுதான் சர்ச்சு. நம்ம அந்த கிரவுண்ட்ல தான் நின்றுட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா எவ்வளவு கூட்டம், எவ்வளவு காசு இருக்கு பாருங்க. எல்லாருமே இந்த லைட்டிங்ஸ் பாக்குறதுக்காக தான் அவங்க பேபிஸை கூட்டிட்டு வந்திருக்காங்க. செமையா இருக்குல்ல? எப்படி இருக்கு பாத்தீங்களா? இதான் நம்ம இப்போ உள்ள போய் பார்க்க போறோம். ஓகே, நம்ம போலாம் உள்ள. என்ட்ரன்ஸ்குள்ள வந்ததுமே பிங்க் கலர்ல சூப்பரா லைட் போட்டிருக்காங்க. இந்த தடவை பிங்க் தீம் எடுத்திருக்காங்க போல. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரேன். போன வருஷம் மார்த்தாண்டம் மட்டும்தான் பார்த்தேன். ஆமா ஷிஜோ, அழகா இருக்குல்ல? எவ்வளவு உயிர் பாருங்க, கூட்டம். இவ்வளவு கூட்டம் எல்லாம் இதை பாக்குறதுக்கு தான். இதுதான் இங்க உள்ள குடில். ஷிஜோ, ஸ்னோ நிறைய கிடக்கு பத்தியா? ஷினோல் போய் எடுப்போ. இதுதான், இங்க யாருமே போக முடியாது. தூரமா இருந்துதான் பாக்கணும். வேண்டாம், எடுக்க வேண்டாம் ஷிஜோ. இந்த மாதிரி குட்டி சேட்டிங்லாம் இந்த பிள்ளைங்க பண்ணுவாங்க. ஸ்னோ தொடக்கூடாது ஷிஜோ, கூலா இருக்கும். அப்படியா? சரி, நல்லா இருக்கா ஷிஜோ இது? இந்த குடில் அப்படிலாம் போக முடியாது. அப்பதான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவாங்க. இங்க எல்லாரும் என்கரேஜ் பண்றதுக்காக ஐஸ்கிரீம், பாப்கார்ன் எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பாப்கார்ன் சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து ஐஸ்கிரீமுக்காக வெயிட்டிங். ஷினோலோட கேப்பை வந்து அவன் வைக்க மாட்டேன்னு சொன்னதுனால நான் வச்சுக்கிட்டேன். ஓகே சொல்ல கேப் நல்லா இருக்குல்ல? அம்மாக்கு கேப் நல்லா இருக்குல்ல ஷிஜோ? ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக கையை விட்டுட்டு பறந்து ஓடுதுங்க. இப்போ இந்த சர்ச்சில் நம்ம வந்து பார்த்து முடிச்சாச்சு. இனிமேல் மரியகிரி சர்ச்சில் போய் லைட்டிங்ஸ்லாம் பார்க்க போகிறோம், குடியெல்லாம் பார்க்க போகிறோம். ஆனாலும் நான் இங்கே இவ்வளோ லைட்டிங்ஸ் போடுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருக்கும் இங்கே வசதியாக இருக்காங்களோன்னு தோணுது எனக்கு. ஏன்னா எங்கள் ஊர் சைட்லாம் எல்லாரும் 1 ஸ்டார் போடுறதே அதிகம். இவங்க ஒவ்வொரு வீட்லேயும் 10 ஸ்டார் 15 ஸ்டார்னு போட்டிருக்காங்க. சீரியல் பல்ப்லாம் சும்மா கல்யாண வீட்டுக்கு போடுற மாதிரி அசால்ட்டாக போட்டிருக்காங்க. அப்பா, எங்கள் ஊர்லலாம் இந்த அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பார்க்குறதுக்கே நல்லா தான் இருக்குது. வாங்க நெக்ஸ்ட் வந்து மரியகிரி சர்ச்சை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 2 சர்ச்சை விசிட் பண்ண போகிறோம். அடுத்தது உங்களை குட்டீஸை வீட்டில் கூட்டிகிட்டு போய் சாப்பாடு கொடுத்து தூங்க வைக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் மரியகிரி சர்ச்சுக்கு போகலாம்.
போலாமா? வாங்க 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 வாங்க. நாங்க மரியகிரி தான் போயிட்டு இருந்தோமா, இடையில ஒரு சர்ச்சை பார்த்தோம், சின்ன சர்ச்சு தான். சரி அதுல பார்த்தா கொரோனா ஷேப்லயே கிரிப் வச்சிருக்காங்க குடில். அது பார்த்தா ஒரு சூப்பரா இருந்துச்சு. சரி ஓகே, இதை ஸ்டாப் பண்ணிட்டு இங்கேயும் ஒரு வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லிட்டு இதுல ஸ்டாப் பண்ணிட்டோம். நல்லா இருக்குல்ல பாக்குறதுக்கு. COVID-19 ஸ்னோ வர மாதிரி வச்சிருக்காங்க. தள்ளி போங்க. அப்படியா? எப்படி பாத்தீங்களா? தூரத்துல இருந்து காமிக்கிறேன். கொரோனா COVID-19 இந்த வருஷத்தோட போயிடணும் அப்படிங்கறதுக்காக சிம்பாலிக்கா இப்படி வச்சிருக்காங்க போல. ஷினோலுக்கு இங்க இருக்க பஞ்சை எடுக்கிறதே ஒரு வேலையா போச்சு. தட்டி ஷினோல் ஷேக் ஆகுது, ஓடி வந்துரு, அப்புறம் கொரோனா வந்துடும், ஓடி வந்துரு. இந்த சர்ச்சில் யாருமே இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த சர்ச்சில் பார்த்தீங்களா பயங்கர கூட்டம். குடு குடு குடு. என்னம்மா உங்கள் ஊரில் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க நீ தான் கொஞ்சம் சொல்லணுமா? எங்கள் ஊரில் கிறிஸ்மஸ் தான் ஸ்பெஷல். அப்படியா? என்ன ஸ்பெஷல்? எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லு. தண்ணி அடிச்சு நல்லா கூப்பிடாடுவோம், அவ்வளோ டான்ஸாக தான் இருக்கும். அப்படியா? நல்லா டான்ஸ் அடிச்சுட்டு கிறிஸ்மஸ் நைட்டு ஃபுல்லும் நல்லா டான்ஸ் ஆடுவாங்களாம். பைக்லேயே சவுண்டு போட்டு. என்ன ஆச்சுது? ஓகே, பைக்லேயே நல்லா சவுண்டு போட்டுட்டு என்ஜாய் பண்ணுவாங்களாம். அதுதான் இங்கே உள்ளவங்களோட கிறிஸ்மஸ் தான், பசங்களோட கிறிஸ்மஸ். பட் உன்னோட கிறிஸ்மஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுமா? ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்? ஓகே, நம்ம இப்போ அடுத்த பயணத்தை தொடரலாம். இன்னைக்கு வீடியோ ஃபுல்லுமே ரொம்ப பிளாக்காகவே போயிடுச்சுல, கலர்ஃபுல் லைட்ஸ்லாம் நான் காமிச்சிருக்கேன்ல. இப்போ மரியகிரிக்கு மட்டும் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகணும், ஏன்னா டைம் ஆயிடும், அதனால தான். இப்போ வந்து நம்ம மரியகிரி சர்ச்சுக்கு போகிறோம். இது அந்த காலேஜில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்தில் தான் சர்ச் இருக்குது, ஸ்கூலும் இருக்குது. சர்ச்லேயே ஸ்கூலு காலேஜ் ரெண்டுமே இருக்குது. அதனால காலேஜுக்கு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சர்ச் டெக்கரேஷன். இதுதான் நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். ஜாலி ஜாலி. ஷிஜு ஷினோல் ஹாப்பியா? இந்த தடவை இங்கே வந்து குடில் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம நோட் பண்ண போகிறோம். நான் சர்ச்சுக்கு வந்துட்டோம். இதான் பார்த்தீங்களா, இதான் ஓவரால் சர்ச் வியூ. அப்படியே இதுக்குள்ளே போய் நம்ம பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் தாத்தா சைக்கிள் ஓட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, எங்க வீட்டு பக்கத்துலயே நிறைய பேர் பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க. எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. எப்படின்னா, எங்க ஊர் சைடு இந்த அளவுக்குலாம் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லார் வீட்லயும் ஒவ்வொரு ஸ்டார் போடுவாங்க, கொஞ்சோண்டு சீரியல் பல்ப் போட்டிருப்பாங்க. எங்க ஒவ்வொரு வீட்லயும் 10-15 ஸ்டார் போட்டிருக்காங்க. சீரியல் பல்ப்லாம் சும்மா தகதகன்னு போட்டிருக்காங்க. வர வழியெல்லாம் சீரியல் பல்ப். அப்புறம் எல்லார் வீட்லயும் கேண்டில், அவங்க மதில் ஃபுல்லும் கேண்டிலாக பொருத்தி வச்சிருந்தாங்க லைனா. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் பேபி ஷினோல் வேற எல்லா குடில் இருந்து காமிச்செல்லாம் ஸ்னோன்னு சொல்லிட்டு பஞ்சு அள்ளிட்டு வந்திருக்கா தெரியாம. இப்போ தேடி வர போறாங்க, யார் இந்த பஞ்செல்லாம் அள்ளுனதுன்னு கேட்டு. தெரியுமா, பஞ்சு திருடிட்டு வந்துட்டா. அப்புறமா நல்லா இருந்துச்சு. நாங்கள் இப்போதான் ஊர்வலம்
முடிச்சுட்டு வந்திருக்கோம். இனிமே ஃப்ரெஷ் அப் ஆகணும். என்னம்மா உங்க ஊர்ல பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்களே கிறிஸ்மஸ்? ஆமாம். ஆமா. இப்படிதான் செலிப்ரேட் பண்ணுவாங்களா எல்லா வருஷமும்? ஆமாம், எப்பவுமே அப்படிதான். இந்த ஊரில் கிறிஸ்மஸ்னா நியூ இயர்னா ஃபேமஸ். ஓ சரி சரி சரி. இந்த ஊர்ல வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். பொங்கல் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. பைக்ல வரும்போது பொங்கல்லாம் தெரியாதான்னு கதை விட்டாங்க. நான் அதனால தான் தைரியமா சொல்லிட்டேன். பார்க்கலாம் நம்ம பொங்கலுக்கு இங்க இருந்தோம்னா பொங்கல் அவங்க எப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்னு தெரிஞ்சிட போகுது.